அண்ணே டீ கொடுங்கண்ணே. தரேனே. வா போஸ். இப்படி ஓரமாட்டு டீ சாப்பிட்டு இருக்கியா? வேலை தொடர்ந்து போயிட்டு இருக்குல்ல, இப்படி நடுவில் ரிலாக்ஸ் பண்ணாதான் வேலை நல்லா இருக்கும். அது சரி. டீ சாப்பிட்றதுக்கு இவ்வளவு வியாக்கியானமா? போக போக பாரு, நீ வியாக்கியானம் பேச ஆரம்பிச்சிருவேன். முட்டி மோதி கிடைச்ச வேலை விட்டுருவேனா? எனக்கு என்கிட்ட ஒரு விஷயம் வியாக்கியானம் பேசணும். என்னண்ணே? அது நம்ம கம்பெனி ஃபாரின் பிரான்ச்சுக்கு ஆள் எடுக்கிறாங்க. நீ போறியா? ஃபாரினுக்கா? நானா? ஐயோ அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. என்னப்பா டப்புன்னு வேணாங்கிற? நான் ஃபாரின் போயிருந்தா என்ன பழைய ஆளா இருந்திருப்பேன். விசாலாம் எடுத்தாச்சு. நான் தான் கடைசியா போறேன். நிஜமா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நமக்கு இந்த ஊர் தானே. இத பாருப்பா, ஃபாரின் போனா நிறைய காசு பணம் கிடைக்கும். அது சரி, காசு பணம்லாம் கிடைக்கும். என்னதான் கொடை பிடிச்சி சம்பாதிச்சாலும் மனசெல்லாம் இங்கே தான் இருக்க போகுது. நம்ம என்ன சம்பாதிச்ச காசை வச்சு கட்டி பிடிச்சிட்டா படுத்துக்க போறோம்? அது கரெக்ட். இத பாரு, அதெல்லாம் ஊர்ல சொல்ற கட்டுக்கதை. முதல்ல உன் மனசுல தெம்பு இல்ல. ஊருக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கணும்பா. அது சரி, நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு காலத்துல நானும் சொல்லி தெரிஞ்சேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் வெயில், நம்ம சாப்பாடு, நம்ம மனுஷ மக்க, இது மாதிரிலாம் அங்கே வராதுண்ணே. அங்கேயே அவன் முகமுடியை கட்டிட்டு இருக்காங்க. சொல்றதெல்லாம் ஜோக்கா தான் இருக்கு. இத பாரு, நீ போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட. அதான் இந்த மாதிரி சாக்கு சொல்ற. பாத்தீங்களா? உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. அங்கே ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்போம், லட்சக்கணக்கான பேரை சந்திப்போம். மனசு நிறைய வேதனையோட தனியா வர்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை. 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளையோட வாழணும். அதெல்லாம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க? இப்ப மட்டும் எப்படி இருக்க? மோட்டு ஓலையை பார்த்துட்டு வீட்டுல ராஜேஷோட உட்காந்துட்டு இருக்க. இங்க பாரு, ஊர்ல இருந்த குடும்பத்தோட இருந்த ஃபாரின் போலன்னு சொன்னா அது நியாயம். இப்ப இங்க தனியா தானே இருக்க. இதுக்கு ஃபாரின்ல தனியா இருக்கலாமே, காசு பணமாவது கிடைக்குமே. ம், நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. எனக்கு புரியல. நான் எனக்கு புரிஞ்ச விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ எப்படிதான் இருக்க, உன் ஃபேமிலியும் அப்படிதான் இருக்கு. ஏன் ஃபேமிலியா? என்ன சொல்றீங்க? அது இந்த கோபி சாருக்கு தான் ஃபாரின் போற சான்ஸ் முதல்ல கிடைச்சுதான். கூப்பிட்டு மேனேஜர் வேலைக்கு போறேன்னு கேட்டா, என் பொண்டாட்டி விட்டு பிரிய முடியாது, அப்பா விட்டு பிரிய முடியாது, குடும்பத்தை விட்டு பிரிய முடியாதுன்னு சொன்னாராம். அவர் ஒரு பாசப்பறவை, நீ ஒரு குண்டு கிளி. எல்லாம் ஹோம் சிக் பாட்டீங்கப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். இது கோபி கிடைச்ச வேலை. அந்த வேலைக்கு நான் எப்படி போக முடியும்? என்ன கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் பண்ணலப்பா. கோபி சார் ரேஞ்சிலயும் வேலை இருக்கு, நம்ம ரேஞ்சிலயும் வேலை இருக்கு. அதான் கேட்டேன். எந்த ரேஞ்சில் வேணா வேலை இருக்கட்டும். நமக்கு இந்த மண்ணு மேல பிரியம் அதிகம். அதே மாதிரி நம்ம சகலைக்கும் சொந்த பந்தத்து மேல பிரியம் அதிகம் போல இருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கும். அவன் வேலை கிடைச்சு, அதுவும் ஃபாரின்ல வேலை கிடைச்சா துண்டக்கான துணியக்கான ஓடுறான். நீயே சகலை எப்படி இருக்கீங்க? சரி சரி, என் டீக்கும் சேர்த்து காசு கொடு. என்னது? சரியா போச்சு போங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எல்லாரும் போலாம்ல? ஐயோ, வைஃப் இப்பதான் கன்சீவ் ஆயிருக்கா. பிறந்த குழந்தை அப்பா எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? அப்படி கூட அருவால. ரொம்ப வேலை தான் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்கிய. டீக்கு நீங்களே காசு கொடுத்துருங்க. போஸ், ஃபாரின் சான்ஸ் வேணான்னு சொன்னோடனே புழைக்க தெரியாத ஆளு நினைச்சேன். உண்மையிலேயே நீ புழைக்க தெரிஞ்ச ஆள் தான்பா. ஆமாமா. சுடு தண்ணி மாதிரி இருக்கு. சரோ, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மனசை விட்டு பேசணும். 2 பேரும் இதே மாதிரி ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கலன்னா நல்லாவா இருக்கு? அதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசை விட்டு பேசி தீர்த்துக்கலாங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நீயும் நிறைய பேசிட்ட, நானும் நிறைய கோவப்பட்டேன். ஆனா கல்யாணம் ஆனதுலேருந்து இவ்வளோ மோசமா நீ நடந்துகிட்டதே கிடையாது. உன்னோட கோவம் எனக்கு புரியுது. எந்த ஒரு பொம்பளையும் எந்த காரணத்துக்காகவும் தன்னோட புருஷனை இன்னொரு பொம்பளை கிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டா. உன்னோட கோவம் நியாயமானதுதான். ஆனா அதே நேரத்தில் உன்னோட கோவம் தப்பான கோவம். ஏன்னா அந்த சரளாக்கும் எனக்கு நடுவில் ஒண்ணுமே இல்லை. சரோ, நான் உன்னை அடிச்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தப்பே பண்ணாதப்போ என்ன குற்றவாளிங்கிற. சும்மா இருக்கிற என்ன சீண்டி சீண்டி பாக்குற. அப்போ யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அந்த மாதிரி கோவம் தான் என்னோட கோவம். ஆனா என்னோட கோவத்தை நான் நியாயப்படுத்தல. ஆனா என்ன கோவப்படுத்துறது நீ தானே, அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சரோ, என்னால தப்பு பண்ணலன்னு சொல்லதான் முடியும். அதை நீ நம்பிதான் ஆகணும். புருஷன் பேச்ச பொண்டாட்டி நம்பலன்னா எப்படி? புருஷன் பேச்ச பொண்டாட்டி நம்பலாம்.
ஆனா அத சொல்ற புருஷன் எப்படிப்பட்ட ஆளுங்கறத பொறுத்துதான் இருக்கு. சரோ, எத்தனை தடவை சொல்றது? நான் தப்பு பண்ணவன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் அப்ப பழைய கதை. அந்த சரளாவை எத்தனை தடவை அவமானப்படுத்தி துரத்தி துரத்தி விட்டுருக்கேன் தெரியுமா? ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், சாக்கடையில விழுந்துட்டேன். ஆனா இப்ப திருந்திருக்கேன் சரோ. சொன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்? என்னால சொல்லதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நீ பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சின்னா உன் வழியை நீ பாத்துக்க, என் வழியை நான் பாத்துக்கிறேன். தொண்டை கிழிய பேசுறேன், ஏதாவது பதில் சொல்றியா பாரு. நீங்க நிறைய பேசிட்டீங்க. ஒரு தடவை சாக்கடையில விழுந்துட்டேன், அப்புறம் சுத்தமாயிட்டேன், அப்படி இப்படின்னு. நீங்க சொன்ன அத்தனையும் நான் உங்களுக்கு திருப்பி சொன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? இப்படி குதிர்க்காமவே பேசிட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. உன் வழியை நீ பாத்துட்டு போக வேண்டியதான். அவ்வளவுதான், சொல்லிட்டேன். மேல மேல டார்ச்சர் பண்ண. விஜய், சீக்கிரம் வா. சரி. என்ன சவுந்தரம், உன் நாத்தனார் இங்க இருக்கே, புருஷன் வீட்டுக்கு போலையா? அந்த கதையை ஏங்கா கேக்குற? வயித்தெரிச்சலு. அவ இங்கதான் இருக்கிறா. எல்லாம் என் தலையெழுத்து. புத்திமதி சொல்லி அனுப்ப வேண்டியதானே? இனி எங்க அனுப்புறது? எல்லாம் போச்சு. காலம் பூரா எங்க வீட்டுலதான் முடங்கி கிடக்கணும். என்னடி இப்படி சொல்ற? அக்கா, எங்க வீட்டு மாப்பிள்ள ரொம்ப நல்ல மனுஷருக்கா. அவரு இவகிட்ட எவ்வளவோ தனிச்சுதான் குடும்பம் நடத்தினாரு. ஒரு ஆம்பளை எவ்வளவுதான்க்கா தனிச்சு போவாரு? அக்கா, ஒரு ஆம்பளை என்னதான் உத்தமனா இருந்தாலும் நல்லவரா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பொம்பளை கிட்ட பணிஞ்சு போவான். அவர் எவ்வளவோ புத்தி சொல்லியும் கேட்காம இவ எங்க வீட்டு கோச்சிட்டு வந்துட்டாக்கா. ஒரு ஆம்பளை தனியா இருந்தா இந்த காலத்து பொம்பளைங்க இருக்க விடுவாங்களா? எந்த சரிக்கையோ இவர் மேல விழுந்து மயக்கிட்டாக்கா. அவரும் அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாருக்கா. இனி என்ன பண்றது? இவ காலமுறை எங்க வீட்டுலதான் வாழ வெட்டியா இருக்கணும். அடிப்பாவி, புத்தி சொல்லி அனுப்புறதை விட்டு போட்டு எப்படி அவளை காலம்புறா வச்சு காப்பாத்த போற? வயசு பொண்ணு ஆம்பளை துணை இல்லாம எப்படி தனியா இருப்பா? அக்கா, இனி என்ன புத்தி சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல. அவ தலையெழுத்து அவ்வளவுதான். வாக்கா. என்ன தண்ணி தெளிச்சு வச்ச புது ரோஜா பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற? மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் போயிடுச்சுன்னா பேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷ் ஆயிடும். அப்பப்ப நீ நல்லா பேசுற. மனசுல சந்தோஷம் இருக்கும்போது நல்ல பேச்சும் வரும். அப்படி என்ன விஜய் சந்தோஷம்? மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் போயிடுச்சு. அதுவும் இல்லாம மனசுல இருந்த தடை எல்லாம் தெளிவாயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அதான். நீ இந்த அளவுக்கு நெருங்கி வந்தாலே நீ தெளிவா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் விஜய், மத்தியானம் சமைக்க வேணாம். ஏன்? நம்ம 2 பேரும் வெளியில போறோம். எங்க போறோம்? பீச்சுக்கா, சினிமாக்கா? எங்க போறோம்னு இன்னும் முடிவு பண்ணல. ஆனா 2 பேரும் வெளில போறோம். ஓகேயா? டபுள் ஓகே. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், என்னை வெளியே கூட்டிட்டு போக சொல்லி. நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. ரெடியா இரு விஜய், போலாம். சரிங்க, வரேன். அம்மா, வந்துட்டானா? வாட அம்மா, மாணிக்கம். செல்வம் வரல? இல்லையேடா, நானும் அவனுக்காக தான் விடிய விடிய கண்ணு முழிச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். காணுமேடா, எங்க போனான்னு தெரியலையே. ரொம்ப கோவிச்சிட்டான் போல இருக்கு. சும்மாவே செல்வன கோவப்படும். நேத்து கொஞ்சம் அதிகமாவே போயிடுச்சு. அவன் என்னதான் கோச்சிட்டு போனாலும்
ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல திரும்ப வந்துருவான். இது வரைக்கும் காணுமே. கவலைப்படாதீங்கம்மா, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான், கோவம் தனிஞ்சதும் வந்துடுவான். அப்படியே நாம விட்டுட முடியுமா? நீ கொஞ்சம் தேடி பாருப்பா. ஆண்டி கவலைப்படாதீங்க, செல்வம் என்ன மீச வச்ச குழந்தையா, கல்யாணம் ஆகிற வயசு, வந்துருவாரு. அம்மாவே வருத்தத்துல இருக்காங்க, நீங்க வேற சும்மா கமெண்ட் அடிச்சிட்டு. அட நீ வேற நிர்மலா, உங்க அண்ணன் ஏதாவது ஃப்ரெண்ட் ரூமுக்கு போய் 2 பீரை உள்ள தள்ளிட்டு நேரம் கவுந்து கிடப்பான், போத தெளிஞ்சதை எந்திரிச்சு வந்துருவாப்ல. ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருங்களேன். அவன் வழக்கமா போற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிச்சிடறாமா. சீக்கிரமா பாருப்பா. சரி. அண்ணே, அம்மாவை சொல்லிட்டு நீ ரொம்ப டல்லா இருக்கண்ணே, வந்து முதல்ல ஏதாவது சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. ஏன்பா? இல்லம்மா, பொதுவா நானும் செல்வமும் தான் கடையை பார்த்துப்போம். இப்போ அவன் வேற இல்ல, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஏங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன மாப்பிள? இந்த வீட்டுல சும்மா இருந்து எனக்கும் போர் அடிக்குது, நான் வேணா உங்க கடையை பார்த்துக்கவா? நீங்களா? ஏன், அதுக்கு நான் தகுதி இல்லாமன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மாப்பிள, நீங்க அதுக்கு பொருத்தமா இருப்பீங்களான்னு தான் யோசிக்கிறேன். இதுல என்ன பொருத்த வேண்டி கிடக்கு? வேணா என் பேண்ட் ஷர்ட்டை கழட்டிட்டு உங்க மாதிரி வேஸ்டியை தூக்கி கட்டிடுவா? இல்ல, நான் அப்படி சொல்லல. இல்ல பர்மனண்டாஸ் போட்டுக்கவா? இல்ல மாப்பிள, நீங்க படிச்ச படிப்பு என்ன, பார்த்த உத்தியோகம் என்ன, உங்களை போய் காய்கறி கடையில உட்கார வைக்கிறது எப்படின்னு தான் யோசிக்கிறேன். இதோ பாருங்க, நாம என்ன வேலை செய்யறங்கிறத விட அதை எப்படி செய்யறங்கிறதா முக்கியம். ஒரு சாதாரண ஆள் காய்கறி விற்கிறதுக்கும் இந்த சந்தோஷ் காய்கறி விற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நேர்ல பார்த்தா தான் உங்களால நம்ப முடியும். இல்ல, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க உங்க கம்ப்யூட்டர் உத்தியோகமே பாருங்களேன். இது வேண்டாமே. நீங்க என் திறமை மேல சந்தேகப்படுறீங்களா? இல்ல இல்ல, உங்க தகுதிக்கு இது குறைச்சலான உத்தியோகம்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி பார்க்கல, என்னோட தாட்டே வேற. உதாரணத்துக்கு ஒரு துணி தைக்கிற மேட்டர் எடுத்துக்கங்க. நீங்களா இருந்தா ஒரு டெய்லரா இருந்து சிந்திப்பீங்க, நானா இருந்தா கோடிக்கணக்கில் துணியை உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருந்து திங்க் பண்ணுவேன். எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டுல சும்மா இருந்தா போர் அடிக்கும், அதான் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். என்ன நிர்மலா, வீட்டுல சும்மா இருந்தாலும் வெட்டியா இருக்கேன்னு சொல்றாங்க, அதான் வாலண்டியா ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். அதுக்கு இப்படி யோசிச்சா அப்படி? அண்ணே, பேசாம செல்வண்ண வர வரைக்கும் இவரை கடையில உட்கார வைங்க, இவரோட இன்சார்ஜ்லயே கடை இருக்கட்டும். நிர்மலா, நிமி, he is not billing. விட்டு. இதோ பாருங்க, நான் சொல்றேன், இவரை கடையில உட்கார வைங்க. மாணிக்கம், மாப்பிள்ளையும் கடையை பார்த்துக்கிட்டுமேப்பா. சரி. தேங்க்யூ. மாப்பிள, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், கடையில் உட்காந்து வர கஸ்டமர்ஸுக்கு பதில் சொன்னாலே போதும். நீங்க என்ன உங்க தங்கச்சி புருஷனா தான் பாக்குறீங்க, ஒரு பிசினஸ் மேனா பார்த்தது இல்லையே. உங்க காய்கறி பிசினஸ் என்ன ரேஞ்சுக்கு போகுதுன்னு பாருங்க என்னோட என்ட்ரிக்கு அப்புறம். சரி, ரெடியா இருக்கீங்களா? வாங்க, Okay. கடைக்கு போலாம். தேங்க்யூ. பாய் நிமி. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் எனக்கு மத்தியான லஞ்சை ஒரு ஹாட் பேக்ல வச்சு கடைக்கு அனுப்பிட்டேன். பாய் ஆண்டி. ம். அண்ணா வணக்கங்கண்ணா, வாங்கண்ணா. உட்காருங்க. இங்கேயே உட்காருங்க. அங்கேயா? மாப்பிள, உங்க படிப்பு அறிவெல்லாம் வேற மாதிரி, இதை விட பல மடங்கு வசந்தது. நீங்க இங்க உட்கார வேண்டியதா வந்ததை பத்தி எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நாம என்ன மாதிரி ஒரு பிசினஸ் பண்றோங்கிறத விட என்ன ஸ்கேல்ல பண்றோங்கிறதா முக்கியம். நான் கூட பல முறை உங்களை காய்கறி விற்கிற பார்ட்டின்னு கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனா நான் இன்னைக்கு ஏன் இந்த பிசினஸ்ல இறங்குறேன்னா, இதுல இறங்கி இதை ஒரு ரேஞ்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த காய்கறி பிசினஸ் கம்ப்யூட்டர் பிசினஸ் அளவு கொண்டு போறேன். இந்த மாதிரி கசகசன்னு போட்டு விற்கிறது உங்க ஸ்டைல். என் ஸ்டைல் என்ன தெரியுமா? ஏன்னா காய்கறி விற்கிறதுல என்னென்ன ஸ்டைல் இருக்கு? சொல்லுங்க மாப்பிள. இப்போ சிட்டி முழுக்க செயின் ஸ்டோர் மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஷாப்ஸ், ஃபுல் ஏசி, நீட்டான பேக்கிங்ல அண்ணா நகர், டி நகர், மயிலாப்பூர் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ல நம்ம ஷாப் இருக்கும். யாராவது காய்கறி வேணும்னு ஃபோன் பண்ணா போதும், நம்ம வேன்ல போய் சப்ளை பண்றோம், டோர் டெலிவரி. ஆமா, எங்க வீட்டுக்கு கொண்டு தான் டோர் டெலிவரி பண்றாங்க. இந்த கீரைக்கார காய்கறிக்காரன் எல்லாம் வீட்டு வாசப்படியிலேயே கொண்டு வந்து வித்துட்டு போறாங்க. முதல்ல இந்த மாதிரி கூறுகட்டாலாம் நடுவுல பேச வேணாம்னு சொல்லுங்க. ஐ டோன்ட் லைக் இட். சார் மன்னிச்சுங்க சார், நான் யதார்த்தமா தான் சொன்னேன். ஏன் நான் டோர் டெலிவரி பண்றதை பத்தி பேசுறேன், நீ என்ன கூடையில காய்கறி வைக்கிறவனை பத்தி பேசுற? என்ன கிண்டல்? நம்ம டோர் டெலிவரியோட ரேஞ்சே வேற. சிட்டி முழுக்க நம்ம ஸ்டாப்ஸ்க்கு கிரீன் கலர்ல யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் அந்த காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கொண்டு போறதுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் வச்ச டெம்போவை. இந்த மாதிரி நான் அமெரிக்க லெவல்ல திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா கோயம்பேடு லெவல்லே பேசிட்டு இருக்க. மாப்பிள, விட்டுருங்க பாவம், அவர் டிரைவர்,
ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை சொன்னார். ஓகே ஓகே, அப்ப நான் சார்ஜ் எடுத்துக்கவா? நல்ல டைம் தான். உட்காருங்க. அப்புறம் மாப்பிள்ள, இனிமே இந்த வியாபாரத்துல உங்களுக்கும் பங்குண்டு. அதனால பொறுப்பா இருந்து எனக்கு ஒத்தாசை பண்ணணும். டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த சேர்ல உட்காந்தா பிசினஸ் பண்றீங்க? ஆமா, ஏன்? இல்ல இதுல இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா முதுகு வலி வந்துடும். ஒரு நல்ல ரிவால்விங் சேர் வாங்கி போடணும். இல்ல, இந்த வியாபாரத்துக்கு இது போதும். அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. பொதுவா இந்த பிசினஸ் பண்ற அட்மாஸ்பியர் ரொம்ப நீட்டா இருக்கணும். அப்பதான் கடை நல்ல இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி அழுதுபடிய கூடாது. ஃபுல் ஏசி பண்றோம். மாப்பிள்ள, இதெல்லாம் நோ செகண்ட் தாட். நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி காட்டுறேன். சரி மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். நீங்க இருந்து பாத்துங்க, இவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஏன்னா இவர் கடைக்கு புதுசு, நீங்க இருந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேங்கண்ணா. சார், டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீயா? எங்க போய் வாங்கிட்டு வருவ? இந்த முக்குல மாறி இப்ப சைக்கிள் கேன்ல விற்பாடுங்க, அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வரணும். என்னது சைக்கிள் கேன்லையா? யோ பேசாமரியா. மாணிக்கம் இருக்காரா? மாணிக்கன் இப்பதாங்க ஐயா வெளியே போறாரு. சார் யாரு? சார் வந்து மாணிக்கனுடைய மச்சினரு. இனிமேல் கடை பூரா சார் தான் பாத்துக்கு போறாரு. உட்காருங்க. சிட் டவுன். ஐ அம் சந்தோஷ். ஆமா, என்ன விஷயம்? நான் பணம் கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்ககிட்ட கொடுக்கலாம்ல? தாராளமா, நான் தான் இனிமே இங்க இன்சார்ஜ். இந்தாங்க, இதுல 15,000 இருக்கு.